காய்கறி எல்லாம் போட்டு நல்ல காரமான ஒரு நூடுல்ஸ். கேப்சிகம் எந்த கலர்னாலும் பரவாயில்ல, நல்ல நீளமாக வெட்டினது 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து முட்டைக்கோஸ், அதுவும் நல்ல நீளமாக வெட்டி ஒரு 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கேரட், இதுவும் நீளமாக வெட்டினது தான், ஒரு மீடியம் சைஸ் கேரட்லேருந்து. வெங்காயத்தாள் ஒரு 5 இல்லை 6 செடி. இந்த கீரை தனியாக வெட்டி எடுத்துக்கணும், அதில் உள்ள வெங்காயம் தனியாக வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நூடுல்ஸ் அதில் நல்லா வேக வச்சு வடிச்சிக்கோங்க. எவ்வளோ நேரம் வேக வைக்கணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பேக்கெட்லேயே இருக்கும், அதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த நூடுல்ஸ் ரெட் ரைஸ் அண்ட் மில்லட்டில் பண்ண நூடுல்ஸ். எந்த நூடுல்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 350லேருந்து 400 கிராம் வரைக்கும் நூடுல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், பொடிசாக வெட்டின பூண்டு 2 டேபிள் ஸ்பூன். ஃபஸ்ட்டு அந்த நல்லெண்ணெயில் பூண்டு போட்டு ஒரு 10லேருந்து 15 செகண்ட் வதக்கிக்கோங்க. கேரட் மட்டும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் சேருங்க. வெங்காயத்தாளில் இருந்து கட் பண்ண அந்த வெங்காயத்தை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கீரையை இப்போ சேர்க்க வேண்டாம். கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, சோயா சாஸ் 50லேருந்து 60 ml, ரெட் சில்லி பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் வரைக்கும் போடலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காய்கறியோட சாஸ்லாம் நல்லா சேர்ற வரைக்கும் வதக்கணும். வேக வச்ச நூடுல்ஸை சேர்த்துக்கோங்க.
மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நூடுல் நல்லா உதிரி உதிரியாக வரும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயத்தாளோட கீரையை சேர்த்துக்கணும்.